ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க ஆரக்கல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில். ஸோ ஆரக்கல் அப்படிங்கிற கம்பெனி வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது மிகப்பெரிய ஒரு டாப் எம்என்சி அண்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் மிகப்பெரிய ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கம்பெனியில் வந்து எந்த ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க, ஸோ யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ அவங்க என்ன மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸோ எந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் தான் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து NIQ அதுக்கப்புறம் ஜோஹோ இந்த வீக்கில் அட்டன் பண்ண போகிற பீப்புள்ஸ்க்கு வந்து ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஆரக்கிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. அது எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் இருக்க பெங்களூருக்கு வந்து ஓப்பனிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 2 லொக்கேஷனில் ஒரே ஒரு லொக்கேஷன் பெங்களூர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆரக்கில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்ககிட்ட இந்த ஜாப் ஐடி ரெக்வஸ்டேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லை எனக்கு வந்து யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ரெஃபரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம தெரிஞ்சவங்க யாராவது ரெஃபரன்ஸில் யாராவது ஆரக்கில் ஒர்க் பண்ணிருக்காங்களா, எங்களோட கொலீக்ஸ் யாராவது ஆரக்கில் ஒர்க் பண்ணிருக்காங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெக்வஸ்டேஷன் ஐடி கொடுத்து ஸோ யாராவது ரெஃபர் பண்ண சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டெப்போ இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா கமெண்ட் செக்ஷனில் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து யாரும் தெரியல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஜாப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 270851 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி வந்து ஆரக்கிளில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நமக்கு ரெஃபரல் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் ஜாப் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ பிகாஸ் வந்து ஆரக்கிள் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான், அதனால் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வந்து கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ரோல் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிங்கிளாக தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சிங்கிளானா ஸோ ஒரு டீமாக போகாமல் சிங்கிளாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோல் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஓகே, இப்போ வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருங்கிற மெயின் ரோலே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாபோட காமன் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா கம்பெனிஸ்லையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கொடுக்கணும் கூட. தென் பார்த்தீங்கன்னா ஜாப் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க, ரெகுலர் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு டஸ் திஸ் பொசிஷன் ரிக்வயர் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனலை விட்டுருங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இயர்ஸ்லேருந்து 2+ இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் கேன் ரெக்வயர் டு ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக்கிங் வித் த ஃபாலோயிங் லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் தான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளிகன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு போவோம். என்ன ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, analysis, design, code, debug, test and modify new software to enhancement while considering software abilities, then clear strategic technical designs for small scope project within the team, then provide high level architectural guidance and develop specifications to resolve software problems, consultant to the stakeholders current functionality and complexity of additional featuring, then estimate the effect for our current and future projects to small to medium scope அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கெரியர் லெவல்னு பார்த்தீங்கன்னா ஸோ IC1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ஏற்ற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அனலைசிஸ் பண்ணி டிசைன் பண்ணி கோடிங்கில் அதில் ஏதாவது பக் இருக்குது அப்படின்னு டீபக் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறது தான் எங்களோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன டீம் பெரிய டீம் அப்படி இல்லாமல் 2 டீமோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து ஹை லெவல் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஓரளவுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ ஸ்மால் டு மீடியம் ஸ்கோப்பில் வந்து அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ராடக்ட், எபிலிட்டி டு பிக்கப் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ஃபாஸ்ட் ஆர் டெலிவரி டு ஆன் டைம், எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் டிசைன் பிரின்சிபல்ஸ் எதர் டு கோடிங் கைட்லைன்ஸ், தென் எபிலிட்டி டு deploy to on troubleshooting issues effectively and efficiently, build automation tools, improve engineers productivity, efficiency, innovation mindset அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக்காக வந்து ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் பண்ணி டிப்ளை பண்ணுற வரைக்கும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் அண்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸை வந்து சீக்கிரமாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஷூட் இஷ்யூஸ்லாம் ஏதாவது வந்தால் அதை நீங்கள் தான் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இனோவேஷன் மைண்ட் செட்டாகவும் இருக்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ரெக்கவர் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த ஜாப் லொக்கேஷன் இந்த ஜாபோட ஜேடிக்கு வந்து 2 ரெக்கவர்டு ஸ்கில்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு C++, SQL
எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து நமக்கு C++ தெரிஞ்சிருந்தால் போதும், அதுக்கப்புறம் சீக்வல் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜேடி பார்த்தோம், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், ரெக்வர்ட் ஸ்கில்ஸ் பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா அபோட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஆரக்கலை பற்றி சம் பேசிக் கொஸ்டின்ஸ் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயினாக என்ன கேட்டிருக்காங்கன்னா யூஸ் இமெயில் ஐடி ஆர் யூஸ் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இமெயில் ஐடி வச்சு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகும். அதுக்கு உங்கள் ப்ரொஃபைல்ஸில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்டேட் பண்ணிட்டு ஃபைனலாக நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு ஃபர்தராக இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து இந்த இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணுறது, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு குவரிஸ் இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களோட பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி அதில் என்ன மாடிஃபை இருக்கோ அதை வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவேன். ஸோ இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.